நமோ ஹிமாலயா. யாருக்கெல்லாம் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் அந்த மாரி எழுதுற பழக்கம் இருக்கு? லைக் அம் ஐ எம் பவர்ஃபுல், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அன் என்ஜினியர், ஐ எம் குட், ஐ எம் அபண்டன்ட். இந்த மாரி வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸ் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அஃபர்மேஷன்ஸ் அப்டின்னா ஒரு செட்டா வந்து எழுதி வச்சுக்குவாங்க. நான் இதுதான், நான் இதுதான், நான் இதுதான் சொல்லி செல்ஃபா வந்து அவங்க அஃபர்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அதுவாக நம்ம சொல்லுவோம்ல, "நீ என்னவா நெனைக்கிற, அதெல்லாம் ஆவ" அப்படின்ற மாரி இவங்களுக்கு உள்ளேயே கமாண்டிங் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் ஹவ் தி அஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம். ஸோ அந்த மாரி யாராவது இருக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்றத விட, நீங்க என்ன எழுதுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சு பண்ணுங்க. ஒரு விஷயத்த எதுக்கு நம்ம இத பண்றோம்? இத பண்ணா வந்து வருதுன்றத வந்து யூ வில் பி மேனிஃபெஸ்டிங் வாட்டெவர் யூ டெல். உங்க அஃபர்மேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும். நான் இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா ஆனா இங்க தான் அந்த ட்ரிக்கி பார்ட் வந்து வருது. அதோட பின் விளைவுகள், அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சொல்றது இல்ல. இப்ப நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும், கார் வாங்கணும், நான் கார் வாங்குறேன், கார் வாங்குறேன் இப்படின்னு அஃபர்மேஷன் பண்ணிட்டே இருக்க மேபி ஒன் டே உங்களோட ஸ்ட்ரென்த்த பொறுத்து 1 இயரோ இல்ல 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து இப்போ ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சும்மா வந்துடுச்சா? ஃபர்ஸ்ட்டு கேள்வி அதுதான். சும்மா எதுவுமே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தூக்கி குடுக்குதா? அப்படியா? இல்ல உங்க உழைப்புல தான் நான் வாங்குனேன்டா அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இன்னும் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எதுவுமே கிடையாது. நானும் எதுவுமே கிடையாது. எல்லாமே அதுதான் செய்யுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்ப அதுதான் உங்களுக்கு குடுத்துருக்கு. ஓகே. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்க. இப்ப அது எதுக்கு உங்களுக்கு குடுத்துருக்கு? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போகணும்ல. அது குடுத்துருக்கு. நீங்க ஊர சுத்துங்க, உங்க ஃபேமிலியோட போங்க, ஜாலியா போங்க, பாட்டு கேளுங்க. யூ டூ சம்திங் வித் தட் கார். ஆனா, எதுக்கு இத நம்மளுக்கு குடுத்தாங்க? அப்படின்ற அந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு போயிரணும். அந்த பகுதிக்கு, அந்த பார்ட்டுக்கு போயிரணும். நத்திங் இஸ் ரேண்டம் ஹியர். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து பிளான் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு கால்குலேஷன் போட்டு எக்ஸிக்யூட் ஆயிட்டுருக்கு. ஒரு செகண்டும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் எல்லாமே அப்படித்தான். அப்போ உங்களுக்கு எதுக்கு அந்த கார் குடுத்தாங்க? ஏன் நெறைய பேர் கூட தான் அஃபர்மேஷன் சொல்றாங்க. ஏன் பழிக்கல? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி நீங்க ஏதாவது அஃபர்மேஷன் பண்ணி ஒண்ணு நடக்குதுன்னா, அது சரி பண்றதுன்னு சொல்றத விட, அதுக்கு ஈடா மேபி உங்களுக்கு ஒரு கார் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, அத வச்சு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்க. டூ சம்திங். நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் காருடா அது. நான் ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த ஒரு அந்த ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா? அப்படின்னு. நீங்க இப்படி ஒரு அப்படியே கீழ போயிட்டுருக்கீங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ராபிட் ஹோல் மாரி இப்படியே உள்ள கீழ போயிட்டே இருக்கீங்க. அவ்வளவும் குருமா. என்னடா குருமாவா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. உண்மை அதுதான். அதுக்கு தான் பணம் உங்களுக்கு எதுக்கு வருது? யார் உங்ககிட்ட என்ன பேசுறாங்க? எதுக்கு பேசுறாங்க? அப்படின்றத யோசிக்கணும். சரி, இன்னொரு பார்ட் ஆஃப் அஃபர்மேஷன். அந்த பகுதிக்கு நான் என்ன சொல்றேன்னா, என்னைய கேட்டா அஃபர்மேஷன் சொல்றத நிப்பாட்டிருங்கன்னு தான் நான் சொல்வேன். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். இது வந்து என்னோட இதுல வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்றதா நீங்க பண்ணலாம். நான் ஏன் வந்து அத நிறுத்துங்கன்னு சொல்றேன்னா, செல்ஃபா ஒரு டேட்டாவ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிற மாரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் அஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே நான் பண்ணதே இல்ல. ஐ டோன்ட் டூ தட். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் பண்ணவே இல்ல. எதுக்கு இத போய் பண்ணிட்டு அப்படின்ற மாரி தான் விட்டாச்சு. என்னன்னா, நம்ம ஒரு டேட்டாவ வந்து திருப்பி திருப்பி இதுவும் ஒரு ப்ரோகிராம் தானே. இப்ப நான் ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஆ ஒ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். வாட் இஃப் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சு அது நல்லா இல்ல அப்படின்னா, அந்த பழைய டேட்டாவ எடுத்து என் பாழா போன அந்த பிரெயின் திருப்பியும் அத ப்ராசஸ் பண்ணி என்ன ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இது நல்ல வேலை இல்ல. இது உனக்கு புடிச்ச வேலை இல்ல. வேற வேலைய நீ மாத்து. இல்ல நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஒரு செக்யூரிட்டி மாரி ஆப்பரேட் ஆயிரும். இவ்வளவும் நடக்கும். இவ்வளவும் நடக்கும். அஃபர்மேஷன் பின்னாடி இப்படிலாம் இருக்கான்னு கேட்டா, இட் இஸ் தேர். இது நான் வந்து டார்க் சைட் ஆஃப் அஃபர்மேஷன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அதான் சொல்றேன்ல, இப்போ ஒரு கார் நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, மேபி அது உங்களுக்கு அது ஹெல்ப்பா இருக்கலாம். யூ கேன் டூ எனிதிங்.
ஊருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், ஊருக்கு போய் சொல்லலாம், இல்லை ஊருக்கு போய் சாப்பாடு கொடுக்கலாம். யூ கேன் டூ எனிதிங்ல. இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பர்சனலாகவே வச்சுக்குவீங்க. ஒரு அந்த கார் மேலே எவனாவது சேர் அடிச்சோ இல்லை அப்படி லைட்டாக ஸ்க்ராட்ச் அடிச்சோ போச்சு. சுத்தமாக போய் முட்டி மோதி முன்னாடி இருக்கிறதெல்லாம் உடையிறத விட மேபி உங்கள் குருமா நல்லா இருந்தனால ஒருத்தன் அப்படி லைட்டாக ஒரு கீழ் போட்டு போனதுக்கு நீங்கள் எகிரி நின்று இறங்கி நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதான் சொல்லலை, எந்த ரூபத்தில் எப்படி ஆண்டவர் உங்களை ஆப்ரேட் பண்ணி கூட்டிகிட்டு போவார்ன்றது உங்களாலலாம் யூகிக்கவே முடியாது. நீங்கள் இந்த துணூண்டு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தால் எப்படி தெரியும்? யூ ஷுட் ப்ராடாக பார்க்கணும் எதையுமே. அதுக்கு முதல்ல நிற்கணும். ஸோ அஃபர்மேஷன்ஸோட இன்னொரு பகுதி அது செல்ஃபாக நீங்கள் ஒரு டேட்டாவை போட்டுட்டு இருக்க மாதிரியே. இது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ ரைட்ஸ் த டைரி. இந்த டைரி எழுதுகிற பழக்கம்லாம் யாருக்காவது இருக்கா அப்படின்றது தெரியல. அதெல்லாம் டைரியெல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அஃபர்மேஷனாவது பரவாயில்ல, சரி எதையோ நான் வந்து ஒரு அஃபர்மேஷனை வந்து நான் சம்திங் ஏதோ எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது அதனால நான் பண்ணுறேன், நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே, யூ டூ தட். ஆனால் அந்த டைரி எழுதுகிற பழக்கம், வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ணுறீங்க? வாட் இஸ் த டைரி? என்ன டைரினா என்னது? இட் ஹோல்ட்ஸ் யுவர் மெமரி. சூப்பர் ஜி. மெமரி அழிங்க, ப்ரெசென்ட்ல இருங்கன்னு சொன்னால் இப்போ டைரி எழுதுறது. ஒரு விஷயம் நீங்கள் டைரி எழுதுறீங்க, அந்த ஆர்வம் உங்களுக்கு வருமா வராதா? அதை எடுத்து படிக்கணும். சும்மாவாவது பார்ப்போமே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு தோணுதா தோணலையா? பி ஹானஸ்ட், தோணும். சம்டைம்ஸ் நீங்கள் பிரேக் டவுனில் இருக்கும்போது அதை ஒருவேளை ஒரு விஷயம் விட்டுட்டு போயிருக்கலாம், அதை திருப்பி ரீகால் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் தான் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குல்ல, அதை போய் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு அதை போய் புரட்டி எடுத்து பார்த்துட்டு இருக்கு. சரி இப்படியெல்லாம் அப்படின்னு என்ன பண்ணுறீங்க? ஸோ டைரியில் எழுதுனீங்கன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க, தூக்கி போட்டுருங்க, விட்டா எரிச்சு விட்ருங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். டைரியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரைட் சம்திங், நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட் டவுன் யோர் ட்ரீம்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் பேசலாம். உங்கள் ட்ரீம்ஸ் என்ன வருதோ அந்த இதை எழுத பழகுங்க, அதை வந்து பதிவு பண்ணுங்க. ஒரு டைரி மாதிரி வாங்கியே, நான் த கொஷன் இஸ், எனக்கு என் கனவே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, இதில் நான் எங்கே போய் முடிஞ்ச உடனே போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டார்ட் யுவர் ப்ராசஸ். இன்னிலிருந்து ஆரம்பிங்க. அண்ட் செக் யுவர் செல்ஃப் வெதர் யூ ஆர் ரிமெம்பரிங் யுவர் ட்ரீம் ஆர் நாட் ரிமெம்பரிங். முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ட்ரீம் ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டிமென்ஷன் அப்படி கூட சொல்லலாம். சூப்பரான ஒரு ரியாலிட்டி இல்லை? இதுவும் ஒரு ட்ரீம், அதுவும் ஒரு ட்ரீம். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரீமை வந்து முதல்ல நீங்கள் எழுதுங்க. அண்ட் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ட்ரீம் நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்றது என்ன வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் த ஒன் இஸ் கோன் டு லுக் அட் இட். அதில் நிறைய நம்மளுக்கு பதில்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரீம் வந்து இது சும்மா இல்லை, சும்மா அப்படியே வந்து, ஏன்னா ட்ரீம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் ட்ரீம் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு டாக்டர் ஒரு ட்ரீம் அப்படின்னா அவங்க வேற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? நான் அந்த டெஃபினேஷனுக்குள்ளே போகல. ஐ எம் ஸ்பீக்கிங் சம்திங் பியாண்ட், அதை தாண்டி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ட்ரீம்ன்றது மேலோட்டம் சொன்னோமா, இது ஒரு ட்ரீம்னா அது ஒரு ட்ரீம். ஸோ இஃப் திஸ் இஸ் அ ரியாலிட்டி, தட் இஸ் ஆல்சோ அ ரியாலிட்டி. ஸோ யூ கீப் ட்ராவலிங். அதனால் எழுதுங்க. ஒரு வாரம் எழுத ட்ரை பண்ணுங்க. என்ன தெரியுதோ எழுதுங்க. 2 சீன் தான் ஞாபகம் இருக்குனாலும் பரவாயில்ல. ரைட் டவுன் அண்ட் லுக். மேபி யூ ஆர் சென்டிங் எ சிக்னல். இங்கே எல்லாமே வந்து ஒரு ரேண்டமாக இல்லை. இட் இஸ் எப்படி சொல்கிறது, கால்குலேட்டட்னு சொல்கிறத விட ஏதோ ஒன்றுத்துக்காக தான் நீங்கள் இது இப்போ எழுத போகிறீங்க. இப்போ நீங்கள் ட்ரீம் நான் சொன்னோன்னே வந்து எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே டைரி எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்களான்னு கேட்டேன். இல்லை, மேபி வெரி ஃபியூ. அந்த நபர்கள் போகிறீங்க அப்படின்னா அது எதுக்காவது ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ
ஏன்னா நம்ம ஆட்களுக்கு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் போவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருவீங்க. ஸோ அந்த ஒரு ஊக்கத்துக்காக சொல்றேன். அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னா, நாட் யுவர் யோசிக்கிறது கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் வாட் யூ ஆர் ஃபீலிங். யுவர் ஃபீல் இஸ் ஆல்வேஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் யூ திங்க். ஆண்டனா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்ன்றது வேற, திங்க்ன்றது வேற. அந்த ஃபீல் வந்து நீங்கள் அந்த ஜேர்னலில் வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் ட்ரீமை எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா, சம்திங் இஸ் தேர். லுக் அவுட் ஃபார் யுவர் ட்ரீம். என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் அந்த ரியாலிட்டியும் கொஞ்சம் மாற்றி மாற்றி அங்கேயும் உங்களுக்கு பதில்கள் நிறையா வரலாம். நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற அந்த 4 சொல்யூஷன் வச்சுக்கிட்டே தான் சுற்றுறது. அந்த சைக்கிளுக்கு இந்த 2 சக்கரம் அப்படின்னா, அது இந்த ரியாலிட்டியில் சைக்கிளுக்கு 2 சக்கரம். இன்னொரு ரியாலிட்டியில் சைக்கிளுக்கு 6 சக்கரமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அங்கே 6 சக்கரமாக இருக்கிறப்போ ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் அங்கே ஓடிவிடும். இங்கே ஒரு 2 டயர் இருக்கிறனால ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா நவராது. இதுலேருந்து என்ன சொல்ல குழப்பல உங்களை குழப்பிட்டேனா எதுவும் குழப்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சது 2 சொல்யூஷனாக இருக்கலாம். மேபி ஒன்று உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஒன்று உருப்படாமல் போயிருக்கலாம், ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த ரியாலிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் சி ஃபார் இட். இது எப்போனா உங்கள் ட்ரீம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அதை எடுத்து எழுதணும், இவ்வளவும் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. சில பேருக்கு கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது, சில பேருக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். அது வேற லெவல். ஸோ அசென்ஷன் இதுவும் ஒரு பகுதி. நிறைய விஷயங்கள் உங்கள் ட்ரீமில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு அங்கே சொல்லப்படும். நீங்கள் இங்கே உடனே எந்திரிச்சிட்டிங்க, வென் யூ வேக் அப் இன் திஸ் ரியாலிட்டி, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க அங்கே ஏதாவது சொல்லியிருப்பாங்க. மேபி இட் இஸ் அசென்ஷன் நோக்கி பயணிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம். லுக் அவுட் ஃபார் இட். சும்மா இங்கேயே என்ன பண்ணலாம், தேட்டர் போகலாமா, மால் போகலாமா அப்படின்னு இது இல்லாமல் ஒரு தூங்கி அந்த ட்ரீமில் என்ன வருதுன்றத பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அசென்ஷன் 5 பாயிண்ட்ஸ். இது ரொம்ப சின்ன வீடியோ. அஃபர்மேஷன்ஸ் சிம்பிளாக சொல்லணும், அஃபர்மேஷன்ஸ் பண்ணாதீங்க. பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், ஆனால் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஒரு விஷயம் சும்மா ஒன்றும் கொடுக்காது யூனிவர்ஸ். நீங்கள் எதை இங்கே இருந்து மேனிஃபெஸ்டேஷன்ற பேரில் எதை எடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து அது வாங்காமல் விடாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு மேனிஃபெஸ்டேஷனில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிறீங்கன்னா திருப்பி அதை கொடுங்க. கொஞ்சமாச்சு கொடுங்க. ஃபுல் காரியமே எழுதி கொடுத்துக்கணுமா அப்போ நான் இன்னொருத்தனுக்கு அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து மற்றவங்களுக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே வந்து கனெக்டட். இங்கே எல்லாமே வந்து அனைத்தும் இட் இஸ் ஒன். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தான் நீ வேறு கண்ட்ரி, நான் வேறு கண்ட்ரி, நீ ஒரு ரிலிஜன், நான் ஒரு ரிலிஜன். அங்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. அங்கே எல்லாமே ஒன்று தான். அந்த தன்மைக்கு நீங்கள் போகணும். ஸோ தட் இஸ் வாட் தி அசென்ஷன் இஸ் டீச்சிங் அஸ். இந்த பிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த 5th டிமென்ஷன் கூட உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. அப்புறம் எங்க அதை தாண்டி போகிற டைமென்ஷன்லாம் நம்ம எப்படி போகிறது? 5th டிமென்ஷன் அப்படின்னாலே ஒன்லி லவ், அன்கண்டிஷ்னல் லவ், அன்பு, பாசம் இல்லை. ஸோ அதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீடாக தயாராகுங்க. இந்த ட்ரெயின் போயிட்டே இருக்குது ஜி, சீக்கிரமாக போகுது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு ஏதோ ஆமாம் மாதிரி போதுமா. இப்போ தான் அடுத்து எலெக்ஷன் பேசியிருக்கிறாங்க. சரி, கேண்டிடேட் யாருன்னு தெரியல, ஏன் எந்த கூட்டணின்னு தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் ஸ்பீடாக நடக்கும். அப்புறம் வந்து யோசிப்பீங்க. அப்போ அந்த டைமில் மெடிடேஷன் பண்ண சொன்னால் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பை ப்ராக்டிஸ் இப்போலேருந்தே ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஸ்டம் குரு, அந்த ஞான குரு கண்டிப்பாக உங்களை வழி நடத்துவார். என்ன கேள்வியாக இருந்தாலும் அதை பிளேஸ் பண்ணிவிட்டு, அது ஆர்டர் மாதிரி இந்த அமேசானில் நம்ம வந்து ஆர்டர் போடுவோம்ல, அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் லீவ். தி ஆன்சர் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்கள் தேடாதீங்க, இப்படி தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது, இப்படி ஒன்று காட்டுது எனக்கு மெடிடேஷன், அதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு தெரிய வைக்கணும்னா அவங்க தெரிய வைப்பாங்க. இல்லை உங்களுக்கு இப்போ இது தெரிய வேணாம்னா இப்போதைக்கு தெரிய வைக்க மாட்டாங்க. இல்லை எப்பயுமே உனக்கு தெரிவிக்க கூடாதுடா அப்படின்னா எல்லாமே அவங்களோட முடிவு தான். ஃபர்ஸ்ட் அந்த சரண்டருக்கு வரணும். ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன், நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை, பேஷன் இல்லை, கம்பேஷன், கருணையில் இருக்கணும். நம்பர் 3 பவர் ஆஃப் ஸ்டேயிங் இன் த ப்ரெசென்ட்ல இருங்க. அந்த வாட்ச் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு சிக்னலில் கூட செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த டைமில் கூட நம்ம
ஒரு மெடிடேஷன் ஒரு சின்னதாக அப்படி ஒரு விட்னஸிங் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிடைக்கிற நேரத்தில் யூஸ் பண்ணுங்க. ஒரு பிரேக்குன்னு உட்காந்து பாட்டு கேட்குறத விட்டுட்டு அது அந்த விட்னஸிங் மெடிடேஷனை எப்படி நான் அந்த டைமில் அப்படி அப்படி நிகழ்காலத்தில் இருக்கலான்றத ப்ராக்டிஸ் பண்ணணும். வாட் எவர் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, சமையல் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா அப்படி ஜஸ்ட் சிட், எப்படி இருக்கு அப்படின்றது அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ண சவுண்டு கேட்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் அந்த விட்னஸிங் மெடிடேஷன். ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் தான் விட்னஸிங் மெடிடேஷன். ஸோ நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர் அண்ட் நம்பர் 5 பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த 5 பாயிண்ட்ஸையும் சீக்கிரமாக எவ்வளோ அளவு ஒரு எறும்புல இருந்தாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரையோ ஒரு ஜீனியோ ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா மை டீப்பஸ்ட் கண்டலசன்ஸ் டு யூ. அந்த ஜீனி, அந்த வெள்ளை ஜீனி இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வேறு ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளை ஜீனியில் மாபெரும் இட்ஸ் லைக் கோயிங் ஆன் பேக். அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஹெல்த்துக்காக தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா திஸ் பாடி இஸ் எசென்ஷியல் ஃபார் அசென்ஷன். இந்த பாடி இல்லாமல் இந்த பாடியை வீக் ஆகிட்டீங்க அப்படின்னா அசென்ஷன் போக முடியாது. இது ஒரு ட்ராக். எப்போ பார்த்தாலும் நான் அசென்ஷன் நோக்கி பயணிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா பாடியை விட்டுறீங்க. நான்வெஜ்ஜை விட்டுறது பெரிய வித்தை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அது கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே வெஜிடேரியனில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதையும் உங்கள் வீக்லி நீங்கள் நான்வெஜ் வாங்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் இப்போ அதை நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேலரிஸ்லேயே வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து அதே தன்மையான விட்டமினில் இருக்கிறத தேடி பார்த்து அவ்வளோ குவான்டிட்டி உங்கள் பாடிக்குள்ளே போடணும். ஏன்? உங்கள் பாடி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 35 days ஒன்ஸ் வந்து புது செல்லை வந்து ரீஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ த டேட்டா, இப்போ நீங்கள் வந்து வாரம் இதை லோட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, இந்த ப்ரோட்டீன் இந்த விட்டமின் கிடச்சிட்டே இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், என்னடா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்குது நம்ம அதுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்காகவும் சொல்கிறேன், திஸ் இஸ் ஒரு ஆட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எவ்ரிதிங் இஸ் அ ப்ரோக்ராம். உள்ளே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கிராஷ் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து இதாவது ஏதாவது ஒன்று ஆகுறது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அ ப்ரோக்ராமை தப்பான ஒரு ப்ரோக்ராம் போய்டுறது. இப்போ கொஞ்சம் கரெக்டான ப்ரோக்ராம் போடுறீங்கன்னா அதே மாதிரி காப்பி கேட்டால் உள்ள ஒரு ப்ரோக்ராம் போட்டு விட்டீங்கன்னா உங்கள் பாடி பாட்டுக்கு போகும். இந்த 5 பாயிண்ட்ஸ் 2012 நம்ம போட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது உங்களுக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப கடைசி செகண்டு இதுக்கு மேலே காலம் செல்லாது அப்படின்றது ஒரு சில இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் சொல்லி இட் இஸ் ட்ரூ. இனி காலம்லாம் வந்து போயிட்டுருக்காது. இட் இஸ் அது ஆக்சுவலாக அது வந்து எல்லாமே ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, அது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அது இல்லை. யாருக்குமே இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் அந்த மேட்ரிக்ஸுமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரேன். நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே உட்காந்துருக்கீங்கள, அது முடிஞ்சு போன ஒரு கதை. அதுக்குள்ளே ஆனால் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து அது புரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க அது ஃபுல்லாக உடஞ்சி போகிற மாதிரியே தான் வரும். நோ ப்ராப்ளம். அசென்ஷனுக்கு உண்டான சிம்டம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாலே அடிக்காமல் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம்னா கன்ஃபார்ம் பெரும் பால் ஏதோ வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடி உழுதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்குவோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம குருமாலாம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வந்த வேலையை நோக்கி பயணிக்கிறோன்றது அதெல்லாம் ஒரு மாபெரும் சிம்டம். நான் ரொம்ப ஜாலியாக வாழ்கிறேன் அப்படின்னா நீ நாசமாக போக போகிறன்றதுக்கு உண்டான அறிகுறி. அதுதான் உண்மை. ஒன்றுமே இல்லைன்னா என்னது இது? அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் போக முடியும்? ஏதோ ஒரு கர்மா நல்லா இருக்க வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே டெபாசிட் எல்லாத்தையுமே அடித்து கீழே தள்ளுங்க. டைம் ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்கு. சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ணுங்கள், பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். சன் வந்து ஸ்டார் கேட் போட்டு அதை மறந்துடாதீங்க. நமோ ஹிமாலயா.